ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சாப்பாட்டு வீடியோலாம் போடலை. ஏன்னா சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்சிட்டேன். இன்றைக்கி நிறைய வேலைகள்லாம் எனக்கு இருந்துச்சா, விளக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தேய்க்கிறதுக்கு. வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால விளக்கெலாம் அதிகமாக கற்று போயிருக்கு. வாரத்துக்கு ஒரு தடவை தேய்க்கி, ஆனாலும் கற்பாயிடுச்சு. இந்த தடவை தான் ரொம்ப கற்பாயிருக்கு. அதனால் விளக்கெல்லாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ சாப்பாடு எடுத்து வச்சிட்டோமா, என் மாப்பிள்ளைக்கு மட்டும் தனியாக இந்த எலுமிச்சம்பழம் விளக்கு தேய்க்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அடுப்பில் நம்ம சாப்பாடெலாம் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து விட்டு நம்மளோட வேலைகள்லாம் பார்ப்போம். அடுத்து மத்தியானத்துக்கு என்னென்ன வேலைகள்லாம் இருக்குதுன்னு காமிக்கேன். இந்த இடப்பெல்லாம் தூக்கி தொடச்சி கழுவிட்டு, அடுத்ததாக எனக்கு பாத்திரத்தை பாருங்கள், ஒரு செவைக்கு இருக்குது. இதெல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு, இல்லை விளக்க தேய்ச்சி முடிச்சுட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு, அடுத்ததாக வீடு துடைக்கிறோம். என் மாப்பிள்ளை இப்போ என் மாப்பிள்ளை முந்திரி பருப்பு கட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வேலை முடிஞ்சோடனே வீடையும் தொடச்சிட்டு தான் விட்டுருக்கேன், துடைக்கிறது மட்டும்தான். வீடு துடைக்கும் போது காமிக்கிறேன், என்னென்ன போட்டு வீடு துடைக்கன்னு காமிக்கிறேன். இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறேன்ட்டு இன்றைக்கி என்னோடய மதியான வேலை இதுதான். துணியெல்லாம் முக்கி வச்சிட்டேன். கொஞ்சம் தான் துணி, நாங்கள் 3 பேர் விடுற துணி தானே, அதனால் டெய்லி அன்றாட துவைச்சிருவேன். அதனால் துணி கம்மியாக இருக்கும். டெய்லி கையில் தான் துவைப்பேன். வாஷிங் மிஷின்லாம் கிடையாது என்கிட்ட. வாஷிங் மிஷின் வாங்குவேன், ஒவ்வொரு பொருளாக தான் வாங்கிட்டு இருக்கேன். அதனால் வாஷிங் மிஷின் எடுத்து வாங்குவேன். விளக்கி கழுவி வெயிலில் கொஞ்சம் காய வச்சுருக்கேன். வெயிலில் காய வச்சாதான் எடுக்க நல்லாயிருக்கும். அடுத்து நல்லா காஞ்ச பாத்திரமாக இருக்கும். இதில் தாங்க 3/4 மணி நேரம் ஆகும் பாத்திரம் தேய்ச்சி கழுவுறதுக்கு. அடுத்து துணியெலாம் துவைச்சி காயம் போட்டேன். இப்போ அடுத்ததாக வீடு தான் துடைக்க போகிறேன். வீடு துடைக்கிறதுக்கு கொஞ்சம் போல் மஞ்சப்பொடியும் கல் உப்பும் போட்டிருக்கேன். இதை போட்டு தொடங்கின்ட்டு உப்பும் மஞ்சளும் போட்டு தொடங்கின்னு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதே நானும் மெயின்டைன் பண்ணிகிட்டே வரேன். நீங்களும் அதே மாதிரி பார்த்து செய்யுங்க. கூடவே லைசாயிலும் ஊற்றுவேன், ஏன்னா அழுக்கெலாம் இருந்தால் வரணும்ல, அதுக்காக லைசாயிலும் ஊற்றிடுவேன். இப்படியும் எப்படி க்ளீனாக ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? இதான் என்னோடய மதியான வேலைகள்லாம் இவ்வளோதான். பாத்திரம்லாம் தேய்ச்சி எடுத்து நீட்டாக்கியாச்சா. என்னோடய கிச்சனையே அடுப்பு தொடச்சாச்சு. அடுத்ததான் விளக்கும் தேய்ச்சி எடுத்து வச்சுருந்தேன். அடுத்து பூவை கட்டி சாமி போடணும். அடுத்ததான் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். காயை கொண்டாந்து போட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னென்ன காயெல்லாம் கொண்டாந்து போட்டிருக்காங்கன்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேங்க. என்னோட இன்னைக்கு மதியான வேலையை தான் போட்டிருக்கேன். மதியான வேலை ஃபுல்லாக முடிஞ்சு, அதுக்கு இப்போ பூவை தான் சாமியை கட்டிகிட்டு இருக்கேன். அதையும் சரி போட்டுருவோம் அப்படின்னு நினச்சி போட்டுருக்கேன். கண்ணம்மா விளக்குலேருந்து கேட்டிருந்தாங்க, இன்னைக்கு வேலையெல்லாம் நீங்கள் என்ன வேலை செய்வீங்கலாம் போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இன்னைக்கு பாதி வேலையை போட்டிருக்கேன். ஹோம் டூர் கண்டிப்பாக என் மகளிர் போடணும், உங்களுக்கு போட்டு விட்டுறேன். அப்புறம் டெல்லியில் இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அவங்களோட சேர்த்ததுக்கு. அவங்களாம் பெரிய லெவலில் இருக்காங்க. நான் இதில் ஆரம்பிச்சிருக்கேன். இருந்தாலும் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை இது பண்ணுறாங்க. அவங்க குரூப்பில் சேர்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். மீனாக்கா, அதுக்கப்புறம் நித்யக்கா, அப்புறம் ஹிந்து, அதுக்கப்புறம் கேஜிஎஃப் ஃபேமிலி, அப்புறம் ஜெபாக்கா, அப்புறம் ஜோதிகா, அப்புறம் டெல்லி தங்கச்சி, அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்க்கா. எல்லாருக்குமே இப்போதான் இது வந்துருக்குன்னீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஓகேக்கா, இன்னைக்கு என் முகத்தை எல்லாரும் பார்க்கணும்னு நீங்கள் எல்லாம் போட்டுவிட்டேக்கா. இல்லைன்னா வேலை பார்த்துக்கிட்டே நான் எடுக்கிறதுனால முகம் காமிக்க முடியாதுக்கா. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போக்கா.